ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறிட்டு 4 பல் இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்து 3 பெரிய வெங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்ல வெங்காயம் கோல்டன் கலர் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 அவிச்சு உரித்து மசித்த உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சைடில் நம்ம 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இது போல் கரைச்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்கணும். அப்படின்னா கிட்ஸோட ஆல் டைம் ஃபேவரட்டான பூரி குருமா ரெடி. இது போல் நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு செய்து கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.